வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு மாகாணத்தில் அமையவுள்ள 3 மிகப்பெரிய முதலீட்டு மையங்கள் ஆளுநர் தலைமையில் நேற்று ஆராய்வு. ரணில் சயித் இணைவு சாத்தியமற்றது. குறைந்த வாழ்க்கை தரம் கொண்ட நாடுகளில் இலங்கைக்கு 4ஆம் இடம். கல்வி சீர்திருத்தமா கலாசார சீரழிவா அரசை சாடுகிறார் சயித். 2025 பொருளாதார ரீதியில் இலங்கை ஓரளவு முன்னேற்றம். சுற்றுலா பயணிகள் வருகையில் சாதனை. ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து செயற்பட தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தீர்மானம். மக்கள் போராட்டத்தை அரசு மலினப்படுத்த இடமளியோம். தையிட்டி காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். தமிழரசின் வவுனியா உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடனான விசேட கூட்டம். தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பற்றி சுமந்திரன் விளக்கம். தரமாறு பாடப்புத்தக சர்ச்சை விடயத்தில் பிரதமர் கரணி பதவி விலக வேண்டும். நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. சிறையில் உள்ள டக்ளஸை சந்தித்த நாமல் ராஜபக்ச. அரசமைப்பு கவுன்சிலில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா ஸ்ரீதரன் ராஜினாமா செய்ய வேண்டும் என பணிப்புரை வழங்குவதென இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ நேசனுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சியின் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா குருமென்காட்டில் அமைந்துள்ள தாஜகம் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கருத்திடப்பட்டு பிரதேச சபை நிர்வாகம் கைமாறியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அதனை கைப்பற்றியுள்ளது. என்ன விடயங்களுக்காக அது கைமீறி சென்றது என விசாரித்துள்ளோம். கருத்திடப்பட்டு பிரதேச சபை தவிசாளராக இருந்த யோகேஸ்வரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவருடைய பிரதேச சபை உறுப்புரிமையும் மறுதாக்கப்படும். ஆகையினால் அதைத் தொடர்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளோம். அத்துடன் கட்சியின் ஒழுக்காற்று விடயங்கள் தொடர்பாக பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. கட்சியின் உத்தரவு மீறப்படும் சந்தர்ப்பத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது அவர்களுக்கு ஞாபகமூட்டப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் எல்லை மீள் நிர்ணயம் செய்த பின்னர் மாகாண சபை தேர்தல் என்று கூறுவதை நாம் ஏற்க முடியாது. தேர்தல் முறை மறுசீரமைப்பு என்பது ஒரு விடயம். ஆனால் மறுசீரமைப்பு செய்யப்படவில்லை என்பதற்காக தேர்தலை நடத்தாமல் இருப்பது ஏற்க முடியாத ஒரு விடயம். அதனை அரசுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்தியாவின் வகிவாகம் தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளோம். அப்படி பார்த்தால் கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல்கள் நடத்தியிருக்க முடியாது. எனவே தேர்தலை உரிய காலத்தில் நடாத்துவது அடிப்படையான விடயம். அரசானது தேர்தலுக்கு முகங்கொடுக்க பயந்து கொண்டு மாகாண சபை தேர்தலை கால வரையறையின்றி பிற்போட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். முடிந்தால் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடாத்துங்கள் என்று பகிரங்கமாக சவால் விடுக்கின்றோம். அத்துடன் எங்களுடைய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நடத்தை தொடர்பாக பேசியிருக்கின்றோம். குறிப்பாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அரியநேத்திரனை கட்சியின் நிகழ்வு ஒன்றில் முக்கியத்துவம் வழங்கியதான குற்றச்சாட்டு ஒன்று மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் மீது இருந்தது. கட்சி தீர்மானத்துக்கு மாறாக செயற்பட்டமையினால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரே அரியநேத்திரன். அந்த தீர்மானத்துடன் இணைந்து செயற்பட வேண்டியது கட்சியில் இருக்கும் ஒவ்வொருவரின் கடமை. எனவே அவ்வாறு செயற்பட இடமளிக்க முடியாது என்ற விடயத்தையும் வலியுறுத்தியுள்ளோம். அத்துடன் தேசிய ரீதியில் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று எமது நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மீது முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசமைப்பு சபையில் அரசுடன் இணைந்து அனைத்திற்கும் வாக்களித்தார் என ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. விசேடமாக கணக்காளர் நாயகம் நியமனத்தில் ஒரு இராணுவ அதிகாரிக்கு சார்பாக வாக்களித்தார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இழப்பீட்டுக்கான அலுவலகத்திற்கும் இராணுவம் அல்லது பாதுகாப்பு தரப்பின் பின்புலத்தை சேர்ந்த 2 பேருக்கும் ஸ்ரீதரன் சார்பாக வாக்களித்தமை மட்டுமல்லாமல் அவர்களை தெரிவு செய்கின்ற நேர்முக பரீட்சையிலும் தேர்வு செய்துள்ளார் என்ற குற்றச்சாட்டுகள் இருந்தன. அதனை அவர் மறுத்திருந்தார். ஆனால் அது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீதரன் பிரதிநிதித்துவப்படுத்துவது பிரதான எதிர்க்கட்சி தவிர்ந்த மற்ற எதிர்க்கட்சிகளை. எனவே அடிப்படையாக இருப்பவர் எல்லா விடயங்களிலும் கண்ணை மூடிக்கொண்டு அரசுக்கு சார்பாக வாக்களிப்பது தொடர்பான குற்றச்சாட்டு 8வது தடவையாக நடந்துள்ளது. எனவே கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடத்துக்குட்படுத்தாமல் இருப்பதற்காக அரசமைப்பு கவுன்சிலில் இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பணிப்புரை வழங்குவது என தீர்மானம் எடுத்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழர்களுக்கான தீர்வை உள்ளடக்கிய புதிய அரசமைப்பு உருவாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தலை விரைந்து நடாத்துதல் என்பவற்றுக்கு இந்தியா ஊடாக அழுத்தம் பிரயோகிப்பது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து செயற்படுவதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் 2026ஆம் ஆண்டுக்கான முதலாவது கூட்டம் நேற்று பிற்பகல் 2 முதல் பிற்பகல் 4:30 மணி வரை வவுனியாவில் நடைபெற்றது. கட்சித் தலைவர் சிவஞானம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அரசியல் குழு உறுப்பினர்களான சுமந்திரன், சத்தியலிங்கம், குகதாசன், சாணக்கியம், துரைராயசிங்கம் மற்றும் கலையரசன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்ததுடன் ஸ்ரீதரன் மற்றும் குகநாயகம் ஆகியோர் பங்கேற்றிருக்கவில்லை. இக்கூட்டத்தின் போது அண்மையில் நாட்டுக்கு வருகை தந்திருந்த இந்திய அயலுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடனான சந்திப்பின் போது பேசப்பட்ட விடயங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அத்தோடு தமிழர்களுக்கான ஏற்றுக்கொள்ளத்தக்க நியாயபூர்வமான தீர்வை உள்ளடக்கிய புதிய அரசமைப்பை உருவாக்குதல் மற்றும் இவ்வருடத்துக்குள் மாகாண சபை தேர்தல்களை நடத்துதல் என்பன தொடர்பில் அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிரயோகிக்க வேண்டுமெனவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து அவ்விடயங்கள் சார்ந்து இந்தியாவுடன் தொடர்ந்து வலியுறுத்தல்களை முன்வைப்பது எனவும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் அமையவுள்ள 3 மிகப்பெரிய முதலீட்டு வலயங்கள் மற்றும் அவற்றில் உருவாகவுள்ள முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பில் ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றது. இம்முதலீட்டு வலயங்களுக்கு சாத்தியவுள்ள ஆய்வறிக்கை இம்மாத இறுதிக்குள் இலங்கை முதலீட்டு சபைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. கலந்துரையாடலில் அவற்றில் எந்த வகை கைத்தொழில்கள் மற்றும் முதலீடுகள் ஊக்குவிக்கப்படும் மற்றும் உள்ளூர் மக்களையும் அரசியல் பிரதிநிதிகளையும் கலந்துரையாடலில் இணைக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. மக்களின் வேலை வாய்ப்புகள் மற்றும் பொருளாதார நன்மைகளை அதிகரிக்க மாகாண இளையோரை தேவையான தரங்களுடன் தயார்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் மாகாண ஆளுநரின் செயலாளர், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர்கள், பல்கலைக்கழக மற்றும் முதலீட்டு சபை நிபுணர்கள் கலந்து கொண்டனர். ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து பயணிப்பதற்கு சஜித் பிரேமதாசா முன்வர மாட்டார். ஏனெனில் சயித் தனிவழி பயணத்தை விரும்புபவர் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அஜித் மன்னபெரும தெரிவித்துள்ளார். கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பட்டியலிலேயே அஜித் மன்னபெரும வேட்புமனு செய்தார். எனினும் கடைசி நேரத்தில் தேர்தலில் இருந்து ஒதுங்கினார். பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்தார். அக்கட்சி ஊடாகவே தற்போது அரசியல் பயணத்தை தொடர்கின்றார். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றிணைவு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், ரணில் விக்ரமசிங்கவுடன் சஜித் பிரேமதாச இணைந்து செயல்படுவார் என நான் நம்பவில்லை. ஏனெனில் டீம்பேக் என்றால் என்னவென்பது சயித்துக்கு தெரியாது. அதனால் தான் ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுக்கு கூட அவர் தனித்து வந்தார். ஜனாதிபதி தேர்தலின் போது இணைந்து செயற்பட வேண்டுமென சயித்திடம் கூறினேன். இதனால் தான் என்னை அமைப்பாளர் பதவியிலிருந்து தூக்கினார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன இணைந்தால் கூட டீம்பேக் இருக்கின்றது. சயித் இடமளிப்பார் என நான் கருதவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து வெளியேறிய நான் மீண்டும் அக்கட்சியில் இணையும் எண்ணமில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் வெளியிடப்பட்ட சர்வதேச ஆய்வு அடிப்படையில் 2025ஆம் ஆண்டில் மிக குறைந்த வாழ்க்கை தரம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை 4வது இடத்தை பிடித்துள்ளது. நைஜீரியா, வெனிசுலா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளை தொடர்ந்து இலங்கை இந்த பின்னடைவை சந்தித்துள்ளது. இலங்கையின் இந்த நிலைக்கு பின்னால் பல முக்கிய காரணங்கள் உள்ளன. 2022இல் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாடு இன்னும் முழுமையாக மீளவில்லை. பணவீக்கம் ஓரளவுக்கு குறைந்திருந்தாலும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் சாமானிய மக்கள் எட்ட முடியாத உயரத்தில் உள்ளன. உலக வங்கியின் தரவுகளின்படி இலங்கையின் 24.5% மக்கள் வறுமை கோட்டின் கீழ் உள்ளனர். நடுத்தர வர்க்கத்தினர் கூட தங்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற போராடி வருகின்றனர். ஆரோக்கியமற்ற நாடுகளின் பட்டியலில் இலங்கை 158வது இடத்தில் உள்ளது. கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் முறைசாரா நடவடிக்கையை ஊக்குவித்து இந்த நாட்டின் இலவச கல்வியை சீரழிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்று கரம்பேத்திர அபய ராஜராமய விகாரையில் நடைபெற்ற மத நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். CWW கண்ணங்கராவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இலவச கல்வி முறைமை நவீன உலகிற்கு ஏற்ப மாற்றமடைய வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப புரட்சிகள் வேகமாக இடம்பெற்று வரும் நிலையில் நாமும் அதற்கேற்ப மாறாவிட்டால் பல தசாப்தங்கள் பின்னோக்கி தள்ளப்படுவோம் என அவர் எச்சரித்துள்ளார். அதேவேளை எமது நாட்டின் கலாசாரம், பண்பாடு மற்றும் விழுமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். குறிப்பாக வரலாறு ஒரு கட்டாய பாடமாக இருக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார்.
நவீனமயமாக்கல் என்ற பெயரில் கல்வி முறைக்குள் முறைசாரா விடயங்களை புகுத்துவதை வன்மையாக கண்டிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு பின்னால் உள்ள சதியை வெளிப்படுத்த வேண்டுமெனவும் அவர் கோரியுள்ளார். தாம் முன்னெடுக்கும் உபகரணங்கள் வழங்கும் திட்டங்களை விமர்சிப்பவர்களுக்கு பதிலளித்த அவர், இவை வெறும் விநியோகம் அல்ல, நாட்டின் எதிர்காலத்திற்கான சமூக முதலீடு என அவர் தெரிவித்துள்ளார். டித்வா புயலால் கடும் தாக்கம் ஏற்பட்ட போதிலும் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் கடந்த 2025ஆம் ஆண்டில் இலங்கை ஒட்டுமொத்தமாக குறிப்பிடத்தக்க பொருளாதார நிலையை அடைந்துள்ளது. பிரதான பொருளாதார குறிகாட்டிகளில் 2025ஆம் ஆண்டில் அடைந்த பொருளாதார நிலைகள் வருமாறு: சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியுடன் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் மீண்டும் நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்பும் நோக்கத்துடனேயே இலங்கை 2025ஆம் ஆண்டை வரவேற்றது. இதற்கமைய நாட்டின் வருமானத்தில் முக்கிய பங்கை வகிக்கும் வரி வருமானம் கடந்த ஆண்டில் சாதனை அளவிலான வருமானமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 93 வருடங்களுக்கு பின்னர் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வரலாற்றில் அதிகூடிய வருமானமாக 2203 பில்லியன் ரூபாய் வருமானத்தை 2025ஆம் ஆண்டில் ஈட்டியுள்ளது. இது ஆண்டின் இலக்கு வருமானத்தை விட 33 பில்லியன் ரூபாய் மேலதிக வருமானம் என்பதுடன் 2024ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் இது 15% வளர்ச்சியாகும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளின்படி வரி வருமானம், வரிசாராத வருமானம் மற்றும் மானியங்களுடன் 2025ஆம் ஆண்டின் முதல் 11 மாதங்களில் ஈட்டப்பட்டுள்ள மொத்த அரச வருமானம் 4961.8 பில்லியன் ரூபாயாகும். இது 2024ஆம் ஆண்டின் முதல் 11 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் 35% வளர்ச்சியாகும். 2024ஆம் ஆண்டில் முதல் 11 மாதங்களில் 928 பில்லியன் ரூபாயாக காணப்பட்ட ஆரம்ப கணக்கு மீது 2025ஆம் ஆண்டின் முதல் 11 மாதங்களில் 1942 பில்லியன் ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் 2025ஆம் ஆண்டின் முதல் 11 மாதங்களில் 12.4 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இதற்கமைய இந்த காலப்பகுதியில் வர்த்தக பற்றாக்குறையாக 6.9 பில்லியன் அமெரிக்க டாலர் பதிவாகியுள்ளது. வெளிநாட்டு பணியாளர்களின் பண வனுப்பலாக 2025ஆம் ஆண்டில் முதல் 11 மாதங்களில் 7197.1 மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது கடந்த ஆண்டுடன் இந்த காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 21% வளர்ச்சியாகும். சீன மக்கள் வங்கியுடனான வெளிநாட்டு நாணய பரிமாற்ற வசதி உட்பட 2025 நவம்பர் மாத இறுதியில் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு 6 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி வரை 23,44,978 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இதற்கமைய வரலாற்றில் அதிகூடிய சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வருடமாக 2025ஆம் ஆண்டு பதிவாகியுள்ளது. அத்துடன் 2025ஆம் ஆண்டில் முதல் 11 மாதங்களில் சுற்றுலாத்துறை வருமானமாக 2910.6 மில்லியன் அமெரிக்க டாலர் ஈட்டப்பட்டுள்ளது என மத்திய வங்கி அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மத்தியில் நாட்டின் முதலீடு குறித்து நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வலுவான சுட்டியாக கருதப்படும் கொழும்பு பங்குச்சந்தை 2025ஆம் ஆண்டில் புதிய சாதனைகளை படைத்துள்ளது. அனைத்து பங்கு விலைச்சுட்டன் வரலாற்றில் அதிகபட்சமாக 23,659.7 என்ற புள்ளிகளை 2025ஆம் ஆண்டில் பதிவு செய்ததோடு சந்தை புரள்வு முதன்முறையாக 1.2 டிரில்லியன் ரூபாய் எல்லையை கடந்துள்ளது. மேலும் வரலாற்றில் முதன்முறையாக சந்தை மூலதனமாக்கல் 8 டிரில்லியன் ரூபாய் எல்லையை கடந்ததும் 2025ஆம் ஆண்டிலாகும். 2025ஆம் ஆண்டில் சந்தை பரிவர்த்தனைகளில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் பங்களிப்பு 6.2% காணப்படுகின்றது. தையிட்டியில் மக்களின் காணிகளை சுபீகரித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரைக்கு எதிராகவும் மக்களின் காணிகளை முழுமையாக விடுவிக்க கோரியும் விகாரை முன்பாக நேற்று நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது அவர்கள் மேற்கண்டவாறு கூறியுள்ளார்கள். தையிட்டி போராட்ட களத்தில் இன்று மக்கள் கூட்டம் அலைமோதியுள்ளது. திஸ்ஸ விகாரைக்காக கையகப்படுத்தப்பட்ட மக்களின் காணிகளில் விகாரை அமைந்துள்ள காணியை தவிர ஏனைய காணிகள் 4 கட்டங்களாக விடுவிக்கப்படும் என்று யாழ் மாவட்ட செயலகத்தில் காணி உரிமையாளர்களுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது மாவட்ட செயலாளர் யோசனை ஒன்றை முன்வைத்திருந்தார். இதுவரைக்கும் மாவட்ட செயலகத்தில் இருந்து காணி விடுவிப்பு தொடர்பில் எங்களுக்கு உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் வரவில்லை என காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
எமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டுமென்பதே எமது திடமான கோரிக்கை. எமது இன்றைய போராட்டம் தொடர்பாக யாழ் மாவட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் வெகுஜன அமைப்புகளுக்கும் அறிவித்தலை வழங்கியிருந்தோம். அதற்கமைய அவர்கள் முழுமையாக வந்து இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றினார்கள். வவுனியா, முல்லைத்தீவில் இருந்தும் கூட மக்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் தன்னார்வத்துடன் வந்து இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றினார்கள். எங்கள் போராட்டத்தை அவர்கள் தங்கள் போராட்டமாக நடத்தினார்கள். இது எமது போராட்டத்துக்கு பெரும் பலத்தை சேர்த்துள்ளது. எமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் வவுனியா மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடான 2026ஆம் ஆண்டின் முதலாவது கலந்தாய்வு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. கட்சியின் வவுனியா மாவட்ட அலுவலகமான தாயகத்தில் மாவட்ட கிளை தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய மருத்துவர் பானா சத்தியலிங்கன் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், மாவட்ட உபதலைவர் பாலச்சந்திரன் சிந்துயன், மாவட்ட செயலாளர் நானா கருணாநிதி, மாவட்ட பொருளாளர் சீனா சந்திரசேகரம், உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்கள், உப தவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். சபை நடவடிக்கைகளில் உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள், உறுப்பினர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், இடையூறுகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. எதிர்கால வேலை திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி நடக்கும் உறுப்பினர்கள் மீது மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பில் பொதுச் செயலாளர் இதன்போது இறுக்கமாக தெரிவித்திருந்தார். சபை செயற்பாடுகளில் இலங்கை தமிழரசுக் கட்சியாக சகல உறுப்பினர்களும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பதையும், அதனை மீறுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ளப்படும் என்பதையும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். தரமாறு மாணவர்களுக்கான ஆங்கில பாட புத்தகத்தில் காணப்பட்ட தவறுகள் தொடர்பில் அமைச்சு அதிகாரி ஒருவர் பதவி விலகுவதை விட கல்வி அமைச்சராக இருக்கும் பிரதமர் கரணி அமரசூரியவை பொறுப்பேற்று பதவி விலக வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் பதவி விலகியுள்ளமையை சுட்டிக்காட்டிய அவர், அந்த குழுவின் தலைவரை நியமித்தவர் பிரதமர் என்பதனால் அதற்கு அவரே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டுமென தெரிவித்துள்ளார். பாடப்புத்தக விவகாரம் தொடர்பாக கல்வி அமைச்சின் செயலாளர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதை நாமல் ராஜபக்ச கேலி செய்துள்ளார். மேலும் அமைச்சிற்கு வெளியே உள்ள ஒருவரால் இந்த புத்தகத்தை அச்சிட முடியாது என்றும், அமைச்சுக்குள்ளேயேதான் இது அச்சிடப்பட்டிருக்க வேண்டுமெனவும் கூறி முறைப்பாடு செய்வது வேடிக்கையானது என அவர் கூறியுள்ளார். அமைச்சின் செயலாளரை யாரும் ஏமாற்ற முடியாது என்றும், ஒரு தனிநபர் ஒரு பாடப்பரப்பு தொடர்பாக தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க முடியாது என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்.